போட்டி வைப்பாங்க பள்ளிக்கூடத்துல தெரியுமா? அதெல்லாம் எனக்கு இந்த ஒரு ஊழல் வந்தது, அந்த தேடலும் வந்தது. லைப்ரரி எரிச்சதுல இருந்து இது நாங்க லைப்ரரிக்கு எல்லாம் ஒளிச்சு புளிச்சு விளையாடினாங்க. சத்தியமா சொல்லட்டா, இதே லைப்ரரிக்கு வந்து காதலர் மாதிரி காதல் பண்றதும் இருக்கு. இதே லைப்ரரிக்கு வந்து யாழ்ப்பாண போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்ல இருந்தவன் வந்து ஒரு ஊமை பிள்ளைக்கு பிள்ளைய கொடுத்து ரேப் பண்ணினதும் இருக்கு. யாருக்கும் தெரியுமோ? அந்த பிள்ளை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அடியில் அந்த பிள்ளைய கொண்டு வச்சிருக்கும் ஊமா பிள்ளை, அந்த பாய் பேசாத பிள்ளை. லைப்ரரிக்கு வச்சு கெடுத்தவன் ஒரு போலீஸ்காரன். அந்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை சரணோபி வரானே ஒன்று சொல்லட்டும். இந்த டிக்டாக்ல இருக்க பட்ட வேஷ மக்கள் எல்லாரும் பாங்க அர்ச்சுனா டாக்டருக்கு எதிராக கதைக்கிறோம் எல்லாம்பா. இப்ப நான் ஒன்று சொல்லட்டும், அவர் நாளைக்கு மாறி போலாம், அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்ப எந்த இனத்துக்காக கதைக்கிறாரல்லோ. இதே வந்து ரவிராஜன் கதைக்க இல்லையா, எம்பி மகேஸ்வரன் கேடயத்தை தூக்கி அடிக்க போக இல்லையா? இதே வந்து மேர்வின் சில்வா ரவுடி ஆட்ட கட்சி, ராஜபக்சன் கட்சி, அவன் பிரின்சிபலை கட்டி வச்சு அடிக்க இல்லையா? பார்லிமெண்ட்ல தூள் போட்டே இல்லையா? என்ன அர்ச்சுனா டாக்டர் மட்டும் கதைக்க கூடாது பிளாக் பண்ணி வச்சிருக்கணும்? சிங்களவன் மட்டும் அடி பண்ணுவனாம், தமிழனை பேசுவனாம், எல்லாம் செய்வினாம். இதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பார்லிமெண்ட்ல கதை கேட்க வந்து இவன் அப்துல் என்ன பேர், அவன் பேர் டக்குன்னு எனக்கு வருது இல்ல, அந்த ரசிஸ் பிடிச்சவன் முஸ்லீம். இன்றைக்கு அப்துல் ஹமீரும் விட கிஸ்புல்லா வந்து எங்கட இனத்துக்கு எவ்வளவு ஒரு எதிரான ஆள் உங்களுக்கு தெரியுமோ? ஓகே, கிஸ்புல்லா வந்து அரபு நாட்டுல எல்லாம் ஒழுங்கு பண்ணி அந்த காசை வேண்டி யூனிவர்சிட்டி கட்டினவனும் இல்லையோ? சொல்லுங்க. கிஸ்புல்லா வந்து ஒரு மத அடிப்படையில் இன்று வரைக்கும் ஒன்று சொல்றேன், யாழ்ப்பாணத்துல சைவ பிரகாசம் பள்ளிக்கூடம் இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, சரியா, இதுகள் இருக்கு. ஆனா மத அடிப்படையில் கோயில் வழியே தான் இருக்கு. இவன் எப்படி தனித்துவமா குழந்தவன் சொல்லுவான் கிஸ்புல்லா வந்து எங்கட தமிழினத்தையும் வந்து சிங்கள இனம் வந்து எதிர்த்து தான் ஒரு தனித்துவமா வாழ வடிக்கிட்டவன். நீங்க ஒன்று ஓப்பனா கேட்கிறேன். இப்ப இந்த புது அரசாங்கம் வந்துட்டுதல்லோ, எல்லாம் டிஜிட்டல் இல்ல கொண்டு வந்திருக்கணும், டாக்ஸ் கட்டுற இதெல்லாம் சொல்லுங்க ஒருக்கா. இப்ப இன்னும் புது டிஜிட்டல் கொண்டு போயிடும். அவங்களோட வருமானம் அவன் ஐடென்டி கார்டை அடிச்சாலே வந்து அவன் என்ன வேலை செய்கிறான், எவ்வளவு சம்பளம் எடுக்கிறான், இவ்வளவு காலம் என்ன வேலை செய்தவனான்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கான ஒரு டாக்ஸ் இருக்கு. நான் ஒன்று இருக்கிறேன். இப்ப நான் இலங்கையில பிறந்தவன்ன்றபடியா, இலங்கை ஓகே, நான் இந்த சிங்களவன் சொல்ல மாட்டேன், சரியோ? இலங்கை, நான் தமிழர், பச்சை தமிழர், ஓகே, சாக்கடை தமிழர் என்றாலும் டோன்ட் கேர் எனக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கொழும்புல இருக்கணும் யார் சிங்கள ஆக்கள் இருக்கணும், முஸ்லீம் ஆக்கள் எங்க இருக்கணும், மற்ற மாகாணத்துல இருக்கணும். இன்று வரைக்கும் சொந்த நாட்டுல நீ டாக்ஸா கட்ட சொல்றியே, சொந்த நாட்டுல என்னென்று எங்களுக்கு கூண்டு போடுவ? எத்தனை வீட உடைச்சனி, எத்தனை பள்ளிக்கூடத்தை உடைச்சனி, எத்தனை கோயில உடைச்சனி? அதுக்கு பிறகு நீ என்னென்று டாக்ஸ் கேட்ப? முதலாவது அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீ தான் எங்களுக்கு கொடுக்கணும். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணாமலையில தமிழர் வாழ்ந்த பூமியெல்லாம் நீ குண்டு போட்ட நீ. அப்ப உனக்கு என்னன்னு நாங்க சமத்துவமா டாக்ஸ் கட்டுவோம் இலங்கை அரசாங்கத்துக்கு? நீங்க சொல்லுங்க, ஒரு மனச்சாட்சி சொல்லுங்க. ஏன் நீ அப்ப சிங்களவன் ஏரியாவில் குண்டு போடையில? நாங்களும் குடிமக்கள் என்ற இலங்கை ஒற்றை ஆட்சிக்குள்ளே என்ற. அப்ப எங்கண்ட இனத்துக்கு குண்டு போட்டு எத்தனை வீடு வாசல் அடிச்சு, எத்தனை தொழில்களை எல்லாத்தையும் நாசமாக்கி, எத்தனை கோயில்களை குண்டுக போட்டு இன்று வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தான் விட்டு போயில. இன்றைக்கும் ஜாழ்ப்பாணத்தான் வந்து கொழும்பிலும் 6 மாடி 10 மாடி கூட கட்டுறான், பெரிய ஹோட்டல் எல்லாம் கட்டுறான். விளங்கு தமிழன் விழ ஒழுபான். விளங்கு நீங்க ஜோதிச்சு பாருங்க, நீ டாக்ஸ் கேட்கிற இல்ல, நீ எங்களுக்கு குண்டு போட்டுட்டு என்ன எங்கள்கிட்ட டாக்ஸ் கேட்ப? நீ மனச்சாட்சி சொல்லுங்க. ஏன் நீ அப்ப சிங்களாக்கள் குண்டு வீடுகளை போட்டு குண்டு போட்டு வந்து அவன் இன்றைக்கு மீண்டு வந்திருப்பான். அப்படி வீடுகள் கட்டி கொடுத்துட்டு கேட்டாலும் பரவாயில்ல, கட்டியும் கொடுக்காது. இதே ஜாழ்ப்பாணத்தான் வெளிநாட்டு யார் போட்ட பிச்சை? எங்கட தலைவர் போட்ட பிச்சை.
இன்றைக்கு யூரோப்பாவில் இருக்கிறேன்னு சொன்னா என்ன டக்ளஸால வந்தவங்களா எங்கிட்ட தமிழாக்கள் இல்லது சித்தார்த்தனால வந்தவங்களா இல்லது கருணாவால வந்தவங்களா இல்ல புள்ளியானால வந்தவங்களா? தலைவர் போட்ட பிச்சையிலான இந்த யூரோப்பாவில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் நாயில உங்களுக்கும் சொல்றேன் பட்ட வேஷ மக்களே, தலைவரை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போட்டு சுயபோக வாழ்ற நாயலே உங்களுக்கு நான் சொல்றேன், தலைவர் போட்ட பிச்சையிலான உங்கள்ட பிள்ளைகள் இன்றைக்கு படிச்சு யூரோப்பாவில கோட் சூட்டோட சுத்தி வேஷ மக்களே இன்றைக்கு எத்தனை போராளிகள் வந்து சம்பளம் இல்லாம தங்கட உயிரை தியாகம் செய்து அடுத்த சமுதாயம் நல்லா வாழணும், அடுத்த சங்கதி நல்லா வாழணும். அந்த போட்ட பிச்சையில இந்த வெளிநாட்டுல வாழ்ற நாயலை உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், நீங்க உங்களோட பிள்ளைக்கு பெராரி எடுத்து கொடுங்கோ, சரியோ பேம்பே எடுத்து கொடுங்கோ, உங்களோட பிள்ளை வந்து படிச்சு பெரிய மில்லியனரா இருக்கட்டும். ஆனா தலைவர் போட்ட பிச்சை அதை மறந்துறாங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உங்களுக்காக போராடினதுகள் விளங்குதோ? இந்த டிக்டாக்ல இந்த அர்ஜுனா பற்றி கதைக்கிற பட்ட வேஷ மக்களே நீங்க வாங்க. முதலாவது நீங்க அர்ஜுனா கதைக்கிறீங்க, ஆர்ஜே சரண் பேசுறான், காசி ஆனந்தம் பேசுறான், சுஜிகுல் பேசுது, கோபரா பேசுது, அவங்களோட முண்ட பக்கில்லா நாயலே என்னட்டு நீங்க அர்ஜுனா பேசுவீங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன் பிரபாசாக்கு பதில சொல்லுங்க. சரி, ஆனா கேட்ட மாதிரி பதில் வருமே. அர்ஜுனா டாக்டர் இருக்காதானே, அவர் உண்மையிலேயே கதைக்கக்கூடிய நல்ல வல்லம் உள்ள ஒரு படிச்ச மனுஷன் தான். சரியா? அவர் இப்ப யாழ்ப்பாணத்துல உள்ளாட்சி சபை தேர்தல்ல எல்லா தொகுதியிலையும் அவர வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்குன்னா என்ன நடந்தது? இவர செட்டப்பா பயம் இல்லையோ விட்டுருக்குமோ இல்லையோ கவர்மெண்ட் ஏன் பயப்படுது? அப்ப என்ன இந்திய ஆட்சி செய்யறீங்க? இவர வேட்புமனு என்னத்துக்காக நிராகரிக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் சைன் எதுவும் வைக்கலையா? சைன் வைக்கலாம் தனுசதான் சைன் எல்லாம் பேக் சைன் வைக்கலையா? இது என்ன தெரியுமா, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கே பயம் வந்துட்டு அர்ஜுனா வந்தானு சொன்னா அரசியல் மாறி. ஆனா இது இல்ல இதுல டவுட்டா இல்ல, கௌசல்யா இந்த தான் தன் இதுல சைன் வைக்க மாட்டவா அவன் நீங்க சும்மா மீடியா இங்க ஒன்று சொல்லட்டா, கிளிநொச்சி டேங்க் அடிக்க வடிவ திட்டவட்டமா நீங்க உங்களோட தமிழ் மக்களை புரிஞ்சுக்கொள்ளும். இதுதான் உங்களோட முட்டாள்தனம். கிளிநொச்சி டேங்க் அடிக்க சத்து டிவி அத வீடியோ போட்டதால சத்து டிவிய போய் எரிச்சவங்களோ இல்லையோ? இதே உதயன் பத்திரிகை நிமலராஜன் உதயன் பத்திரிகை யாழ்ப்பாணத்திலேயே வீரேஸ்வர் இருந்த சஞ்சீவி இருந்த உதயன் பத்திரிகை இருந்த இதே உதயன் பத்திரிகை நிமலராஜன் சுட்டவங்களோ இல்லையோ? இதே சிங்கள ஊடகவியலாளர் நல்ல நேர்மையான லசந்தவ சுட்டவங்களோ இல்லையோ? நான் சொல்றத கேளுங்க. இதே லசந்தவ சுட்டவங்களோ இல்லையோ? இதே இளஞ்செழியன் சார் வித்யாண்ட வழக்குல போய்க்க இளஞ்செழியருக்கு சுடைக்க வந்து மெய்ப்பாக சூடு பண்ணவரோ இல்லையோ? அதுலயே நீங்க புரிய வேணும் ஐயா. ஒருதனை விமர்சிக்கணும்னு சொன்னா மீடியாவில இருந்து பழக்க எல்லாத்துலயும் விமர்சிக்க ரெடியா இருக்கான் கவர்மெண்ட். இப்ப அர்ஜுனா ஆண்டவனுக்கு உண்மையை சொல்ற ஜனாதிபதி கூட பயப்படுறான். அப்ப நீங்க என்ன திருப்ப கோத்தபாய வெள்ளவேன் ஓடி கிட்னியும் கண்ணும் எடுத்து நுரையில எல்லாம் எடுத்து சைனாக்கு அனுப்பி போட்டு முதலை கொண்டு போட விரும்புறீங்களோ? சரி, உங்களா வெள்ள வட்டிக்காரர் இருந்தீங்க தானே. இத கோத்தபாய வெள்ளவேன் ஓடி இபிடிபி புலட் எல்லாம் ஓடைக்க எத்தனை பேரை பவுனியா எல்லாம் சுட்டவங்க புலட்காரர் வரலாறே இருக்கு. இபிடிபில இருந்து கோத்தபாய எல்லாம் வெள்ளவேன்ல கடத்தி கிட்னி கண்ணெல்லாம் எடுத்து வித்து இதண்டு போட்டு இதண்டேக்க வந்து இப்படி இருந்த நீங்க அவங்கள ஆதரிச்சீங்க தானே. என்னத்துக்காக உங்களுக்கு பயம்? இதே அர்ஜுனா ஆண்டவன் வந்தா சொன்னா 3 மொழியும் திட்ட தெளிவா தெரிஞ்ச ஒரு ஆள். இன்றைக்கு அரசியல்வாதி சொல்லுங்க, சாணக்கியன் யார்? இங்கிலீஷ் கதைப்பான், தமிழ் கதைப்பான், சிங்களம் கதைப்பான். சாணக்கியன் யார்? நம்மளோட ஒன்றா படிச்சவன். அங்கேயன் யார்? ராமநாதன் அங்கேயன் யார்? லண்டன்ல நம்மளோட படிச்சவன். இது அங்கே பாருக்கு லைசன்ஸ் எடுக்கல. இதே விக்னேஸ்வரன் நீதவான் பிள்ளைகளை சிங்களவனுக்கு கட்டி கொடுத்தவர் நல்ல நீதவான் என்று நாங்க என்ன நினைச்சோம். 3 குறியோட வெள்ள வட்டியோட வைக்க
எங்கட தமிழினம் தானே முருகன்